ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ளவுஸோட ஹைட்டு 15 இன்ச்சு, ஆம்கோல் 5.25, செஸ்ட்டு ரவுண்டு 10 இன்ச்சு, ஷோல்டர் 6 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் 9.5 இன்ச்சு. இந்த ப்ளவுஸோட சைஸ் 34. இப்போ கேன்வாஸோட 2ஆம் அடித்து அகலம் 6 இன்ச்சும் உயரம் 11.5 இன்ச்சும் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ போட் நெக்கோட கழுத்து அகலம் 4 இன்ச்சும் உயரம் 9.5 இன்ச்சும் மார்க் பண்ணி ஒரு பெரிய பாக்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேலேருந்து 3.5 இன்ச்சு ஹைட்டில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ரவுண்டு போட போகிறோம். கீழே பார்த்திங்கன்னா கீழே ஸ்ட்ரெயிட்டாக வராமல் இந்த மாதிரி குறுகலான ஒரு ரவுண்டு நம்ம போட்டுக்கலாம். 3.5லேருந்து இதோட எவ்வளோ வருதுன்னு பார்த்தா 6 இன்ச்சு ஹைட்டு வருது. அதில் சென்ட்ரு பகுதியில் மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு பக்கத்தில் இன்னொரு மார்க் பண்ணி இது போல் ஒரு ஷேப் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம நெக்கோட ஷேப். இப்போ வெளியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்ச்சு கேப்பில் மார்க் பண்ணிக்கலாம். நெக் என்ன ஷேப்பில் வருதோ அதே ஷேப்லேயே நம்ம இடைவேளை ஒவ்வொரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா இதே ஷேப்லேயே நம்ம இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இது எதுக்காக அந்த 1 இன்ச்சு போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னொரு லைன் போடுறதுக்காக தான். நீங்கள் லைன் போட்டு மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டால் நம்மளுக்கு ஒரே அளவாக கிடைக்கும். இல்லை நான் கோடு நேராகவே போட்டுருவேன் அப்படின்னா நீங்கள் அந்த 1 இன்ச்சு குறிக்க தேவையில்லை. இப்போ நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல ஷேப் போட்டிருந்தோம், அந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசைட்டில் அந்த அச்சை அப்படியே ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இதுதான் நம்ம போட் நெக்கோட நெக்கு. இதை லைனிங் கிளாத்தில் சென்ட்ரு பகுதியில் அப்படியே வச்சு நம்ம அவுட்லைன் தையல் போட்டுக்கலாம். கேன்வாஸ் மேலேயே படணும் தையல். ஓரத்துலேயும் போடணும், கேன்வாஸில் தையல் படுற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் குறித்து தைச்சிங்கன்னா நெக்கோட ஷேப் எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு நல்லா ஸ்டிஃப்னஸாக நல்லாயிருக்கும். இந்த கேன்வாஸ் மெத்தட்லேயே நான் வேறு மாதிரி ஈஸியாக உள்ள மெத்தட் படி நான் தைக்கிறேன். உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த லைனிங் துணியை நம்ம ப்ளவுஸோட நல்ல பக்கமாகவே வச்சு சென்ட்ரு பகுதியில் நேராக தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் எதுக்காக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நழுவாமல் சென்ட்ரு பகுதியிலேயே அந்த நெக் இருக்கிறதுக்காக தான் நேராக ஒரு தையல் போடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோட்டு மேலேயே நம்ம நெக்கை அந்த கோட்டு மேலேயே நம்ம தைச்சிக்கலாம். அந்த மூளை வர்ற இடத்துல மட்டும் ஒரே ஒரு நூல் உள்ளடங்கி நம்ம போட்டுக்கலாம். அந்த மூளைக்கிட்ட மட்டும். மீதியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கோட்டு மேலேயே நம்ம தையல் போடணும். மூளை வர்ற இடத்துலலாம் ஊசியை உள்ளே இறக்கி நம்ம திருப்பினிங்கன்னா சரியாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணுற இடத்துல ஒரு நூல் உள்ளடங்கி நம்ம மூளையில் தைச்சிட்டு கோட்டு மேலேயே தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தைச்சி முடிச்சிட்டோம். இப்போவும் எக்ஸ்ட்ரா பிசுரை கட் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சு மட்டும் பிசுறு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா பிசுரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷேப் கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த மூளைப்பகுதி ஷேப் கிடைக்கிறதுக்கு ஒரு டெஸ்டரை வச்சு இது போல் நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா அழகாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம அயன் பண்ணி எடுத்துட்டு ஷேப்போட ஓரத்துலேயே நம்ம ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 4 இன்ச் நீளத்தில் 2 இன்ச் அகலத்தில் இது போல் 2 சைடுமே பிசுரை மடித்து குறுக்க மடித்து நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இன்னொரு சைடும் ஒரு தையல் போட்டுக்கலாம். பிசுரை வந்து கட் பண்ணிக்கங்க. இதை வந்து நம்ம சென்ட்ரு பகுதியில் வந்து வச்சு தைக்க போகிறோம். தையல் மேலேயே நம்ம வந்து தையல் போடணும். அதுபோல் அந்த சைடுமே தையல் மேலேயே நம்ம வந்து தையல் போடணும். இது எதுக்காக அந்த பீஸ் வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 2 முக்கோணமும் விரிஞ்சுக்கிட்டு கிடக்கும், விரியாமல் இருக்கிறதுக்காக தான். இல்லை அப்படின்னா நம்ம நாட்கயிறு கூட நம்ம வச்சுக்கலாம். நான் நாட்கயிறுக்கு பதிலாக இது போல் இந்த மாதிரி டிசைன் வச்சு தைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் 4ஆக மடித்து இதோட 1.5 இன்ச் அந்த ஷேப்பில் வந்து நம்ம ரவுண்டு போட்டுக்கலாம். ரவுண்டு போட்டு அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா குறுக்க வந்து கட் பண்ணிவிட்டு அந்த வளைவு பகுதியை 1/4 இன்ச்சு பிசுறு விட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம் அப்படியே வளைவாகவே. இப்போ இதோட ஷேப் வந்து கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். நாட்கயிறு வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிசைனை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை 2ஆக மடித்து நம்ம வந்து இணைச்சிடலாம். இதை இப்போ நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ ஊசியில் 4 நூல் கோர்த்து பாருங்கள், அதை உள்பக்கமாகவே குத்துனீங்கன்னா மேலே வந்துடும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 5 பாசி மட்டும் நான் கோர்க்குறேன். கோர்த்துட்டு இந்த கயரோட சென்ட்ரு பகுதியில் லைட்டாக நம்ம வந்து குத்தி எடுத்துட்டிங்கன்னா இது போல் ஒரு டிசைன் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அந்த இடத்துலையே நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கலாம் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு. இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நெக்கில் இருந்து ஒரு 3/4 இன்ச் அகலத்தில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். நம்ம வந்து இல்லை எனக்கு நேராக வரும்னு நினச்சி நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு இடத்துல லைட்டாக தள்ளி வந்துட்டாலும் கூட நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து கிடைக்காது. தச்சு முடித்ததுக்கப்புறம் கரெக்டாக வந்து நம்ம டேப்பை எடுத்து கரெக்டாக 3/4 இன்ச்சுனா 3/4 இன்ச்சு, 1 இன்ச்சுனா 1 இன்ச்சு மார்க் பண்ணி நீங்கள் கோடு போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஷேப்பில் அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கை சுற்றியுமே 3/4 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். மூளை வர்ற இடத்துல கரெக்டாக நம்ம வரைஞ்சிக்கலாம். லைட்டாக பென்னில் மார்க் பண்ணிங்கன்னா லைட்டாக போடுங்க. அது மேலேயே நம்ம வந்து லேஸ் வச்சு தைக்க போகிறோம். கோட்டு மேலேயே தைக்கணும். கொஞ்சம் நழுவிட்டாலும் கூட நல்லா இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா அழகாக மூளை வர்ற இடத்துலலாம் கரெக்டாக வந்து நம்ம கோடு போடணும். அப்போ தான் அந்த ஷேப் வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் மெல்லிஸாக உள்ள சில்வர் கலர் லேஸை வந்து பயன்படுத்துகிறேன். சில சமயம் வந்து மெல்லிஸான லேஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். அந்த நெக்கோட சைடில் கொஞ்சம் 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு தள்ளி தைக்கும் பொழுது இந்த மாதிரி மெல்லிஸான லேஸை யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இந்த லேஸுக்கு வந்து நம்ம ஒரே ஒரு தையல் போட்டால் போதும். ஏன்னா ரொம்ப மெல்லிஸான லேஸு. மூளை வர்ற இடத்துலலாம் லைட்டாக ஃப்ளீட் வச்சு நீங்கள் இது போல் நீங்கள் தைச்சி வரணும். கோட்டு மேலேயே கரெக்டாக வச்சு தைங்க. இந்த சேரீயோட கலர் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரு. அந்த கோடு செக்குடு வந்திருக்கும். செக்குடு ஃபுல்லாகவே சில்வர் கலர் வந்திருக்கு. பார்டர் பார்த்திங்கன்னா இந்த ஃபேண்டா கலரு. அதனால் சில்வர் கலர் லேஸையே நம்ம பயன்படுத்தி தைக்கிறோம். இப்போ பாருங்கள், பார்க்கவே நெக் டிசைன் செம பந்தாவாக சூப்பராக இருக்குது. பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு.
இப்போ கீழே இடுப்புக்கிட்ட இந்த லேஸையே நம்ம வந்து தச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியான மாடல், சூப்பராக இருக்குது.